வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான கேரளா ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது தலச்சேரி மலபார் சிக்கன் பிரியாணி. நம்ம ஊர்ல எப்படி ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்றோமோ, கேரளால தலச்சேரி சிக்கன் பிரியாணி ஒரு ஃபேமஸான பிரியாணி. இந்த ஸ்பெஷலான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மசாலா ஐட்டம்ல ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஸ்டார், பே லீஃப், நட்மக், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி. நம்ம இன்னைக்கு ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பிரியாணி ஆக்சுவலா சீரக சம்பால பண்ணுவாங்க, ஆனா பாஸ்மதிலயும் ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 கிலோ சிக்கன், 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம், 4 பச்சை மிளகாய், பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, தயிர், நெய்ல தாளிக்கிறதுக்கு முந்திரி, திராட்சை. அடுத்து மசாலாஸ்ல என்னன்னு பார்த்துடலாம். இந்த பிரியாணிக்கு நிறைய மசாலாஸ் தேவைப்படாது. பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர். குக்கர் வச்சுக்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போறோம். தேங்காய் எண்ணெய் தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டு ஏலக்காய், ஸ்டார் மசாலா, அடுத்து பட்டை, ஒரு சின்ன பீஸ் ஜாவித்ரி போட்டுக்கலாம், 3 லவங்கம், கொஞ்சம் சோம்பு. எல்லா மசாலாஸும் எண்ணெய் கூட சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து எண்ணெயில வதக்கி விட்டுக்க போறோம். அடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம இந்த ஆனியன்ஸை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கிக்க போறோம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சிம்லியே வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் வச்சு ரைஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்க போறோம். நம்ம இதுல ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச மசாலால மிச்சம் இருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ரொம்ப ப்ரௌனா வதங்க தேவையில்ல, கொஞ்சம் வதங்கினா போதும். இங்க குக்கர்ல நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் ஆனியன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலா டாப்பிங் பண்றதுக்கு இந்த ஆனியன்ஸ் யூஸ் ஆகும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணிக்கலாம், சாதம் வேக வைக்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இதுலயும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வேக வைக்கிற தாளிப்புல கொஞ்சம் நட்மக் துருவிக்கலாம். அரிசி கூட அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா அந்த மசாலா கூட கோட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ 1/2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் சால்ட்டை ரைஸ் கூட ஆட் பண்ணிக்க போறோம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி உடையாத மாதிரி லைட்டா கலக்கி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம இந்த அரிசிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்க போறோம். சிக்கன் வெங்காய தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர். மசாலாஸ்லாம் எல்லாம் நல்லா சிக்கன் கூட கோட் ஆகுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாஸ் அப்படியே ஈவனாக எல்லாத்துலேயும் இறங்கட்டும். சாதம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை ஊற்றி சாதத்தை வேக வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது. சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் 80% இதுலேயே நல்லா வெந்துடணும். மிச்சம் அரிசி போட்டு மேலே தம் போட்டுறப்போ மிச்சம் 20% வேகும். கோகோனட் ஆயிலில் சிக்கன் வேகிறதுனால வேகிறப்போ நல்ல ஒரு மணமாக இருக்கும். சிக்கன்லேருந்து ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வரப்போ நம்ம ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் ஆட் பண்ணுறப்போ நம்மளோட சிக்கன் நல்லா ஜூஸியாக டெண்டராக இருக்கும். நல்லா கொதி வந்ததும் மூடி வச்சு சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அரிசி நல்லா கொதி வருது. இந்த அரிசி நம்ம 80% இதுலேயே வேக வச்சுக்க போகிறோம். அரிசி நல்லா வெந்துட்ட அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் மசாலாஸ் எல்லாம் இறங்காத மாதிரி பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் இங்கே நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம ஒரு தாளிப்பு கடாய் வச்சு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை நல்லா வறுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் இங்கே நல்லா 80% வெந்துடுச்சு. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசியை போட்டு அடியிலேருந்து கலக்கி விட வேண்டாம், மேலோட்டமாக கலக்கி விட்டுக்கோங்க. ரைஸ் மட்டும்தான் மேலே இருக்கணும். கீழே சிக்கன் லேயர் இருக்கணும், மேலே ரைஸ் லேயர் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸை மேலே டாப்பிங் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேஷ்யூ கிஸ்மிஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் தம் போட்டுக்க போகிறோம். நம்மளோட பிரியாணி 10 மினிட்ஸ் வெந்துடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளோட எம்மியான பிரியாணி நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. நம்மளோட தண்ணி எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. அத்தன்டிக்கான கேரளா மலபார் தலச்சேரி பிரியாணி ஃபென்டாஸ்டிக்கா வந்திருக்கு. நம்ம பிரியாணியை அடியில இருந்து கலர் பார்க்கலாம். அடியிலையும் நல்லா வெந்திருக்கு, தண்ணியும் சுத்தமா இல்லை. நம்ம சர்வ் பண்றப்போ மேலே ஒரு ஒயிட் லேயர், அடியில இருந்து சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு அப்படிதான் சர்வ் பண்ணணும். வாங்க நம்ம பிரியாணியை பிளேட்டிங் பண்ணிடலாம். எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பிரியாணியை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீட்லேயும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர்.